மற்றொரு அண்மை செய்தி. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணையப் போவதாக தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளது. 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தற்பொழுது தொடங்கவுள்ள நிலையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைகிறாரா என்ற கோணத்தில் அரசியல் வட்டாரத்தில் தற்பொழுது பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது திமுகவில் இணையப் போவதாக தகவல் கிடைத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். செலீனா, வணக்கம். தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைகிறாரா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைய இருப்பதாக கடந்த 2 நாட்களாகவே தெரிவித்திருந்த நிலையில், இதற்கு முன்னது கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அவர் சந்தித்து பேசியதாகவும், அதனைத் தொடர்ந்து அவர் திமுகவில் இணைய இருப்பதாக பல்வேறு தகவல்கள் என்பது வெளியாகியிருந்தது. கடந்த மாதம் முதலமைச்சர் வழக்கமாக நடைபயிற்சி மேற்கொள்ளும் பொழுது அவர் முதலமைச்சரை சந்தித்து பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாகவே திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுவதாக தெரிவித்திருந்தது. அதே போல அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் 2 பேரும் திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில், ஓபிஎஸ் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் எந்த கட்சியிலிருந்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வார், திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தொடர்ச்சியாகவே தகவல் வெளியாகி வந்த நிலையில், இன்று முதலமைச்சரை சந்தித்து திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு முன்னதாக தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவை முடிந்த போதே அவர் அப்பாவுவை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக விவாதித்ததாக கூறப்பட்டிருந்தது. சில நேரம் சட்டப்பேரவை அறையில் இருந்து அவரை சந்தித்து பேசியதாகவும் கூறப்பட்டது. அதே போல முதலமைச்சரை சந்தித்தும் அவர் வாழ்த்து தெரிவித்ததாகவும் கூறப்பட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5 ஆண்டு நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் அதற்காக வாழ்த்து தெரிவித்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர் திமுகவில் இணைய இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாகவே திமுகவில் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் இணைந்திருந்த நிலையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் திமுகவில் இணைந்து எதிர்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று அல்லது நாளை ஓரிரு நாட்களில் அவர் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலீனா. மற்றொரு அண்மை செய்தி. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணையப் போவதாக தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளது. 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தற்பொழுது தொடங்கவுள்ள நிலையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைகிறாரா என்ற கோணத்தில் அரசியல் வட்டாரத்தில் தற்பொழுது பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது திமுகவில் இணையப் போவதாக தகவல் கிடைத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். செலீனா, வணக்கம். தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைகிறாரா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைய இருப்பதாக கடந்த 2 நாட்களாகவே தெரிவித்திருந்த நிலையில், இதற்கு முன்னது கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அவர் சந்தித்து பேசியதாகவும், அதனைத் தொடர்ந்து அவர் திமுகவில் இணைய இருப்பதாக பல்வேறு தகவல்கள் என்பது வெளியாகியிருந்தது. கடந்த மாதம் முதலமைச்சர் வழக்கமாக நடைபயிற்சி மேற்கொள்ளும் பொழுது அவர் முதலமைச்சரை சந்தித்து பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாகவே திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுவதாக தெரிவித்திருந்தது. அதே போல அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் 2 பேரும் திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில், ஓபிஎஸ் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் எந்த கட்சியிலிருந்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வார், திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தொடர்ச்சியாகவே தகவல் வெளியாகி வந்த நிலையில், இன்று முதலமைச்சரை சந்தித்து திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு முன்னதாக தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பேரவை முடிந்த போதே அவர் அப்பாவுவை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக விவாதித்ததாக கூறப்பட்டிருந்தது. சில நேரம் சட்டப்பேரவை அறையில் இருந்து அவரை சந்தித்து பேசியதாகவும் கூறப்பட்டது. அதே போல முதலமைச்சரை சந்தித்தும் அவர் வாழ்த்து தெரிவித்ததாகவும் கூறப்பட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5 ஆண்டு நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில் அதற்காக வாழ்த்து தெரிவித்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர் திமுகவில் இணைய இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாகவே திமுகவில் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் இணைந்திருந்த நிலையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் திமுகவில் இணைந்து எதிர்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இன்று அல்லது நாளை ஓரிரு நாட்களில் அவர் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது.
விவரங்களுக்கு நன்றி செலீனா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.